யாரோ ஒருவர் பின்னாடி இருக்கிறார்கள். கெட்டது நடந்தாலும் யாரோ ஒருவர் பின்னாடி இருக்கிறார்கள். அது என்ன யார் என்று தேடிக்கொண்டு போனால் பிரச்சனை என்பதால் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். நிறைய இடங்கள்ல நீங்க என்னவாக இன்றைக்கு இருக்கிறீர்கள் என்பதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள். நான் பல முறை சொன்னது, ஆனால் திரும்பவும் இந்த இடத்துல நினைவுபடுத்தணும். நான் முதல்ல அமெரிக்காவுக்கு போனதுக்கு காரணம் மோகன் சார் தான். முதல்ல நன்றியோட சொல்லணும். நான் அந்த விசா கிடைக்காம டெல்லியில நிக்கும் போது எதுக்காக அவர் போன் பண்ணாரு? ராஜா உங்களுக்கு கிடைச்சிருச்சாரு. இல்ல அந்த 5 மணிக்கு எனக்கு பிளைட்டுன்னு வந்துடாதீங்க, டெல்லியிலே இருங்க, நான் வாங்கி தரேன்னாரு. ஒரே ஒரு தடவை அவர் வாங்கி கொடுத்தாரு. பல முறை என்னால அங்க போக முடிஞ்சதுன்னா என்ன காரணம்? அது எப்படி நடந்தது? நான் இவ்வளவு காலம் கழிச்சு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் 13 வயசுலயே அமெரிக்காவுக்கு போகணும்னு நான் மந்திரம் போட்டு மகாலிங்கம் உடனே நான் அப்படி மந்திரம் போட்டதுனாலதான் மோகன் சார் எனக்கு இப்படி எல்லாம் நான் கற்பனை பண்ண முடியுமா? நான் தெருவில் கிடந்தேனே, ஒண்ணும் இல்லாம இருந்தேனே. ஐயா அவர்கள் பார்வை படலைன்னா நான் யாருக்கு தெரியாம போயிருப்பேனே. சன் டிவின்ற ஒரு சேனல் இல்லைன்னா நானோ பாரதியோ 4 பேருக்கு தெரியாம எங்கேயோ ஒரு வங்கியில் ஓரமாக இருந்து கொண்டு அழுக்கோடு அழுக்காக அப்படியே அகற்றப்பட்டு இருப்போமே. ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் இவரா என்று சொல்வதற்கு யாரோ இருந்திருக்கிறார்கள். அதுதானே உண்மை. நான் என்கிற எண்ணம் எனக்குள் வரக்கூடாது. பிறர் என்னை வளர்த்திருக்கிறார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள், தாங்கி இருக்கிறார்கள். எனக்கு ஏதாவது ஒன்று வரும்போது அருகே இருந்து கொண்டு பரவாயில்லடா இருடா சரியாகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த பிறர் இருப்பதால் தான் நன்மையும் வருகிறது, சில நேரங்களில் நெருக்கடியும் வருகிறது. உறவுகள் அது இல்லை என்றால் அது நடக்குமா என்ன? உறவுகள் ஓடி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் அப்படியே ஆற தழுவி கொண்டு அழுகிறானே, அவன் அழுகை சில நேரங்களில் அழுகைக்கு காரணமும் அவனாகவே இருக்கிறான். ரெண்டு தானே இருக்கிறது. நான் அழும்போது தாங்குகிறான், என் அழுகைக்கு காரணமாகவும் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப இயல்பானது. இதுதான் எங்க அணியில சொல்றோம். எங்க அணியினுடைய நோக்கம் இதுதான். நம் வாழ்கிற வாழ்க்கையில எல்லாமே பிறர் நமக்கு தருவதுதான். இப்ப வெளியில போகணுமா, 50 பேர் கூடணுமா, இது இப்படி நடக்கிற மீட்டிங். அது நாங்க இப்ப எல்லாம் பார்த்து விரிஞ்சேற பார்த்தே பேசுறோம். ஏறக்குறை அரசியல் கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளா நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், அரசியல் கூட்டங்களுக்கு எல்லாம் வாழ் வருவதில்லை, பட்டிமன்றத்துக்கு தான் வருகிறது. அவங்க இருந்து சிரிச்சிருப்பாங்க. இப்ப பட்டிமன்றத்துக்கும் யாரும் வருவதில்லை, நாங்கள் வர விடுவதில்லை. கவர்மெண்ட் சொல்லு. உலகத்தில் எல்லாமே பிறர் சார்ந்து இருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் எங்கேயாவது ஒருத்தர் உங்களை குற்றம் சொல்லலாம். எவ்வளவுதான் மோசமானவராக இருந்தாலும் ஒரு 10 பேர் உங்களை பாராட்டலாம். எல்லாமே பிறரது பார்வையில், பிறரது சூழலில், உங்களது நேரத்தை பொறுத்து இருக்கிறது. இது விதி என்று நான் அதை தவிர்க்க மாட்டேன். விதிக்காக சொல்லப்பட்ட இந்த பாடலை சரியாக விளங்கிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது பொருந்தாது, அது பொருந்தக்கூடியது என்று அவர்கள் பேசுவார்கள். பேசினால் பேசட்டும், அது இந்த வழக்குக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. கலகலப்பை உருவாக்கி வச்சுட்டார். கொஞ்ச நேரம் ஏன்னா அவர் வாழ்க்கையில் இருந்த அங்கங்க என்னென்ன பட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் கொண்டு தொகுத்து கொடுத்து இதுதான் நடப்பு, இதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கங்க பொருந்துமா பொருந்தாதான். இதுக்கு மேல என்ன சொல்லலாம்? என்ன சொல்ல போறாங்களோ. வாங்கப்பா பாரதி. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் என்னோடு பேச இணைந்திருக்கின்ற கத்தார் வாழ் அன்பு நண்பர்களே, மேடையில் இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பட்டிமன்றம் ராஜா அவர்களே, கல்யாண மாலை பிரமிர் நடராஜன் ஐயா அவர்களே, மோகன் ஐயா அவர்களே, மீரா நாகராஜன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற பார்வையாளர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி. நடுவர் ஐயா அவர்களே, என்னோட நிலைமை ரொம்ப இன்னைக்கு கஷ்டம். இருக்கு கஷ்டம். அப்படி அவரு ஏறி பாடி இருக்காரு ராஜா, அப்படி கொட்டி இருக்காரு. இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சில சிந்தனைகள் அவர் பேச பேச, இப்போ அவரை அடிக்கடி நான் சொல்லுவது என்று சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்.
நான் டெல்லியில விசா கிடைக்காம விசா ஆபீஸ் வாசல்ல பரிதாபமா நின்னுட்டு இருந்தேன்னு அப்ப மோகன் சார் எனக்கு போன் பண்ணி வந்துடாதீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு விசா வாங்கி கொடுத்தாரு. இது நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு. அது அவருடைய நன்றியை காட்டுகிறது. நான் என்ன கேக்குறேன்னா, அன்றைக்கு அந்த தேதியில நீங்க விசா வாங்க போய் உங்களை வெளியில தடுத்து விட்டாங்களே, அந்த தேதியில எத்தனை பேருக்கு யூஎஸ் விசா ரிஜெக்ட் ஆயிருக்கும்? ஒரு 100 பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்காது? எல்லாருக்கும் மோகன் சார் போன் பண்ணி வந்துடாதீங்க அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. அவர் என்ன ஏஜென்ட்? உங்களுக்கு மட்டும் ஏன் சார் சொன்னாரு? நீங்கள் அவரிடம் பழகிய உங்களினுடைய பண்பு. ஒரு பேச்சாளர் இவ்வளவு நன்றாக வளர்த்து வருகிற போது அவர் அமெரிக்காவிலையும் போய் பேச வேண்டுமே என்று மோகன் சாருக்கு தோன்ற வைக்கிற அளவுக்கு பேசிய உங்கள் பேச்சின் திறமை. இந்த ரெண்டுக்காகவும் தான் உதவி பண்ணாரே தவிர தெருவுல போறவன் வரவன் படுத்திருக்கிறவன் எதிர் வீட்டு பாட்டிகளா விசா வாங்கி கொடுத்தாங்க இல்ல. ஓ, எதுவுமே நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு திரும்பி வருகிறது. திரும்பி வருவதை இவ்வளவு நாள் நன்றியோடு நினைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் why were you chosen? உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், உங்களுக்குள்ளே அகல் விளக்கு போல எரிந்து கொண்டிருந்த ஒரு திறமையை அவர் பார்த்தார். அதன் காரணத்தினால உங்களுக்கு விசா கிடைச்சது. சரி, முதல் தடவை போனீங்க, மோகன் சார் உதவி பண்ணாரு, விசா கிடைச்சது, வந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் 16 தடவை அமெரிக்காவுக்கு போனீங்க? மோகன் சார் ஒவ்வொரு தடவையுமா விசா வாங்கி கொடுத்தாரு. உங்களை திரும்ப திரும்ப அங்கே அழைத்தது உங்களினுடைய திறமை, உங்களினுடைய எளிமை, நீங்கள் பட்டிமன்றத்தை எடுத்து சென்ற பாங்கு. அப்ப உங்களுக்கு அதுல பங்கே இல்லையா நீங்க அமெரிக்காவுக்கு போனது இல்ல? எல்லாரையுமா கூப்பிட்டுறாங்க அப்படி? சக்தி மகாலிங்கம், ஏன் சார் அவர் மேல உங்களுக்கு இவ்வளவு காண்டு? சரி, எனக்கு என்ன புரியலன்னா, சின்ன தம்பியா இருக்காரு பார்த்தாக்க, அவர் 13 வயசுல இருந்து ஒரு கனவை மனசுக்குள்ளே உருவாக்கி, இது ஒரு தப்பா? இது இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பதவியில உட்கார்ந்துருக்கோம். நீங்க அங்க ஏசி அறையிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இப்போ அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வரும்போதே நீங்கள்லாம் இப்படி அன்போடு அவரை விசாரிக்கிறீங்கன்னா, அவர் வளர்த்து வர்ற போது எத்தனை பேர் எரிஞ்சிருப்பான்? அத்தனை எரிச்சலையும் தாண்டி இங்க வந்து நிற்கிறார் என்றால் அவருக்குள்ளே இருந்த கனவினுடைய வீரியம் அவரை அங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அதனால் 500 பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரிட்டையர் ஆன ஆட்களே வர்றாரு இப்படி ஆயிட்டாங்க. நான் என்ற எண்ணம் வரக்கூடாது. ராஜா சார் சொன்னார், தப்பு இல்ல சார், நான் தான் எல்லாரையும் விட பெரியவன் என்ற எண்ணம் தான் வரக்கூடாது. ஆனால் நான் என்கின்ற எண்ணம் வந்தால் பாரதிக்கு வரவில்லையா? வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் என்று பாரதி சொன்னானே. நான் என்ற எண்ணம் இங்கே பெருமைக்காக வந்ததில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் எனக்குள்ளே அடக்கம் என்று நினைக்கின்ற ஒரு அத்வைத்திக்கு வருகின்ற உணர்வு சார் நான் என்பது. இந்த அணிக்கு நான் வந்ததே பிறர் தந்தது, இப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சேன். சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கம்மியா தான் இருக்கீங்க. நல்ல ஒரு ரகசியம் சொல்றேன். எப்பவுமே ஒரு பட்டிமன்ற தலைப்பு வந்த உடனே முதல்ல ராஜா சார் என்ன எனக்கு சொல்லுவாருன்னா, உங்களுக்கு எந்த அணி வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கீங்க, கருணையின் பேரார். உடனே நாம என்ன நினைப்போம், ஆஹா எனக்குதான் முதல் இடம் தராருன்னு சொல்லி நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லுவேன். ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க இத பேசுறத விட அத பேசினாதான் ஆடியன்ஸ் நல்லா கை தட்டுவாங்க. மீரா மேடம் வேணா போன் பண்ணி நான் கேட்கட்டா, முன்னாடி 2 பேரும் பேசிருப்பாங்க. கூட்டுகளவாணி இது சொல்லிட்டு நீங்க இத பேசினாதான் ஆடியன்ஸ் சொல்லி என் தலையில கட்டிட்டு நான் கூட ரொம்ப சந்தோஷமா எனக்கு எது நான் பேசின ஆடியன்ஸுக்கு பிடிக்குமோ அதத்தான். இல்ல, அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதத்தான் எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மீட்டிங் நடப்பதே மற்றவர்களுடைய உதவியினால் தானே. ஆனந்த் இருக்காரு, அவர் ஒரு இதை புடுங்கிட்டாருனாக்கா லிங்கே போயிருப்பா. நான் கேட்கிறேன், ஆனந்தினுடைய பணி என்ன? இந்த ப்ரோக்ராம் நல்லா நடப்பதுதான் ஆனந்தினுடைய பணி. அவரை ராஜா சார் பேசும்போது அவர் உன்னை பிடுங்கி விடுறாருன்னா எதனால அவர் செஞ்சு? முன்னாடி நீங்க அவருக்கு ஏதோ செஞ்சதுனாலதானே அவர் பிடுங்கி.
அப்படி அவர் செஞ்சா ப்ரோக்ராம் முடிஞ்சோட மீரா மேடம் வச்சு செய்வாங்கன்னு தெரிஞ்சும் அவர் அதை செய்யறாருன்னா நீங்க அவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எதுவுமே செய்யாம இழுத்துடுறதுக்கு அவர் என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தானே விவேகானந்தருக்கு கடவுளை காண்பித்தாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் விவேகானந்தருக்கு கடவுளை காண்பித்தார். ராஜா சார், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவின் காளி கோயிலில் பூசாரியாகி அவர் ஒரு குரு என்று தெரிந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகுதான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறார். வரலாறு தெரியாம பேசாதீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு என்று உட்கார்ந்த முதல் நாளே விவேகானந்தர் எல்லாம் போல 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல எத்தனை பேர் எனக்கு கடவுளை காட்டுங்கள் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கேட்டு இருப்பார்கள்? யோசித்து பார்த்தீர்களா? யாருக்குமே கிடைக்காதது அந்த நரேந்திரனுக்கு கிடைத்தது என்றால் அவனை பார்த்த பிறகுதான் ராமகிருஷ்ணனுக்கு தோன்றியது, இந்த சீடனுக்காகத்தான் இந்த குரு இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்று தெரிந்தது. வந்தது விவேகானந்தர். அதனால் ராமகிருஷ்ணர் தெய்வத்தினுடைய தரிசனத்தை காட்டினாரே தவிர அங்க வந்து நாகனுக்கு மூகனுக்கு காட்டினாரா? என்ன சார், இங்கிருந்து போனால் தான் சார் பதில்ல வரும், அது தானாக வராது. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த தம்பி பேசும்போது சொன்னாரு முள்ளு குத்திருச்சுன்னு நம்ம சொல்றோம், இது ஒரு தப்பா? எள்ளி நகையாடுவது. அவர் என்ன சொன்னாரு? ஆங்கிலத்துல முள்ளு குத்திருச்சுன்னு ஆங்கிலத்துல எப்படியா சொல்லுவோம்? நான் எனக்கு முள்ளு குத்திருச்சு, அது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? I stamped on a thorn. நான் வந்து ஒரு முள்ளுல காலை வச்சுட்டேன். நாம எப்படி பழகிட்டோம்னா முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். இதத்தான் அவர் சொல்ல வந்தாரு. இதுல என்ன அவ்வளவு கிண்டல் உங்களுக்கு? நக்கல் எல்லாம். இறைவனும் இறைவியும் எங்க இருக்காங்க? எங்க ஊருக்கு வர சொல்லுங்க. உங்க ஊர்ல தானே சார் இறைவனும் இறைவியுமே இருக்காங்க. நாங்களாம் அந்த இறைவனும் இறைவியும் கிடைக்க மாட்டாங்களான்னு உங்க ஊருக்கு வரோம், எங்க ஊருக்கு வருது. அங்கதான் சார் இருக்காங்க இறைவனும் இறைவியும். ஏன் நீங்க கூப்பிட்டா வர மாட்டாங்களா? வரல? நல்ல யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார். அவருடைய வாழ்க்கையில நடந்தது சார். நான் சொல்றேன், இத மதுரையில புட்டு திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். இவர் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தாரே தவிர ஒரு நாள் கூட புட்டு திருவிழாவுக்கு இவர் போனதில்லை. ஒரு முறை போயிருக்காருன்னு கேளுங்க, போனது கிடையாது புட்டு திருவிழாவுக்கு. இவர் என் கூட போன்ல பேசுறாரு. புட்டு திருவிழான்னு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமா இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், அந்த புட்டு எப்படின்னா சாப்பிட்டதே கிடையாது, அங்க போனா தானே. இப்படி அவர் சொன்னாரு சார். புட்டு திருவிழா அன்றைக்கு இந்த போன் கால் முடிச்ச 5 நிமிஷத்துக்குள்ள மீனாட்சி கோவிலிருந்து நேராக புட்டு பிரசாதம் அவருடைய கைக்கு வந்தது. இன்னொருவர் தானே எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், தீதும் நன்றும் பிற அப்படி இல்ல. உங்களுக்கு அன்று வர வேண்டும் என்று ஏதோ ஒரு விதி இருந்திருக்கிறது. அந்த புட்டு உங்களை தேடி வந்தது, அது உங்களினுடைய விதி. உங்களால் தான் உங்களுக்கு அது கிடைத்தது. இந்த நல்ல மனிதருக்காக என்று இறைவனும் இறைவியும் உங்களையே தேடி வந்திருக்கிறார்கள். எங்க ஊருக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஜிஎன்ஜேடி ரோட்ல நாங்க வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனது வாஸ்தவம். அப்ப யார் அடிபட்டதுன்னே நாங்க சரியா பாக்கல. இன்னும் ஒரு பில்டப் சினிமா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க இனோவா கார்ல இருக்கோம், சரியா? இவரு இந்த பக்கம் இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பரபரப்பா இருக்குன்றதுதான் எங்களுக்கு. இவர் உடனே கதை வசனம் பாடல்லாம் எழுதி கவிதை எழுதி டான்ஸ் சீக்வன்ஸ் சேர்த்து பிரமி நடராஜன் சார் அடுத்தது அவருக்கு தான் சார் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். உடனே ஒருவர் போனார், அவன் 2 வீலர் காரை எகிரி தூக்கிட்டான். அப்ப யார் தப்பு பண்ணதுன்னே தெரியாம எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு பாத்தீங்களா? என்ன நடந்ததுன்னு தெரியாது, எது வேண்டுமானால் நடந்திருக்கலாம். ஒருவேளை குறுக்க ஓடி கடந்தது அவருடைய குற்றமாக கூட இருந்திருக்கலாம் தானே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றால் பல விபத்துகளுக்கு காரணமாய் இருப்பது அந்த விபத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் சிக்கிக் கொண்டவர்கள் செய்த தவறுகளும் தானே. இல்லன்னு சொல்லிட முடியுமா நீங்க? அப்புறம் நான் பட்டிமன்றத்துக்கு பேச வந்ததே ஒருவர் வராததனால் தானே. ஐயா, நீங்க ஏன் அவரை அன்னைக்கு கூப்பிட்டீங்க? அவரை அன்னைக்கு ஏன் கூப்பிட்டீங்க? எத்தனை பேர் இருக்கிறார்கள் எங்கள் பட்டிமன்ற உலகத்தில் மதுரையில் இல்லாத பேச்சாளர்களா? அதுவும் ஐயாவுக்கு தெரியாத பேச்சாளர்களா? உங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வந்தது? பைய தூக்கிட்டு நீங்க போனதுனால இல்ல, அத்தனை பட்டிமன்றங்களை பார்த்து 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 இவர் பழகி இருக்கிறார். இந்த ஒரு 10 நிமிஷம் பேச முடியும் என்று நடுவருக்கு நீங்கள் கொடுத்த நம்பிக்கையால் தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவருடைய ஆபீஸ்ல இவரை பத்தி ஒரு கடிதம் வந்தது, வாஸ்தவம் அது. இவர் எவ்வளவு பேரோட லோனை கொடுக்காம இவர் செஞ்சாரு நமக்கு அந்த விஷயம் தெரியாது. இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லன்னே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் சார், வாழ்க்கையில
எதுவுமே ஒன் ஆன் ஒன் வராது, அளந்து அளந்து வராது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் பாப்புலாரிட்டி, அதில் எவ்வளவு நீங்கள் பெற்றீர்கள். ஒரு கியூல நின்னுதுல மனுஷன் ஒரு வரிசையில நின்று இருப்பாரா? முகம் தெரியாத எத்தனை பேர் அன்பை பொழிகின்றார்கள். ஒரு விளக்கு என்று நீங்கள் ஏற்றினால் அந்த விளக்கினுடைய நிழல் இருட்டாக கீழே இருக்கத்தான் இருக்கும். ஒருவருக்கு அதிக புகழ் கிடைத்தால் 2 பேருக்கு பொறாம வரத்தான் வரும். அந்த பொறாமையே உங்களுக்கு கிடைத்த ஒரு பாராட்டு தானே. சாதாரணமான ஆள் மேல யாருக்கும் பொறாம வராது இல்ல. இவர் இங்க பட்டிமன்றம் பேசுற ஆளு பேங்க்ல வேற சம்பாதிக்கிறாரான்னு ஒரு அம்மாவுக்கு குத்தி இருக்கு. அதனாலதான் அந்த லெட்டர் எழுதிருக்கு. அதுவே ஒரு பாராட்டு தானே உங்களுக்கு. அந்த பேங்க்ல 10 கிளர்க் இருந்தாங்க அன்னைக்கு. வேற யார பேராவது அந்த லெட்டர்ல இருந்ததா? உங்க பேர் தான் இருந்தது. யூ ஆர் ஸ்பெஷல். உங்களதான் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அதுவே ஒரு பாராட்டு தானே சார். ஏன் சார் எல்லாத்த பற்றி உங்களுக்கு அவ்வளவு நெகட்டிவ் சிந்தனை? உங்களுக்கு நேரம் இல்லை எனக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசினாங்க, வாசுகின்ற அம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா, ரொம்ப பிடிச்சது. அருமையான பேச்சு. அப்படி சிரிக்க 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 அந்த அம்மா பேசினாங்க. அவங்க வாசுகி அம்மா பேசுற போது அவங்க சொன்னாங்க, எங்க அப்பாட்ட இருந்து தான் இந்த நிறம் எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. என் கலரை பாருங்க ஐயா, எங்க அப்பாட்ட இருந்தா நான் மட்டும் சிவப்பா இருந்தால் உலக அழகையாக நான் ஆகியிருப்பேன். அப்ப வாசுகி நீங்க என்ன சொல்றீங்க? சிவப்பா இருப்பது நன்மை, கருப்பா இருப்பது தீமை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எதற்காக இந்த கோடுகளை நீங்களே போட்டுக் கொள்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். நன்மையோ தீமையோ கருப்பிலும் சிவப்பிலுமா இருக்கிறது? நீங்கள் ஊருக்கு போனால் கத்தார் என்று எழுத கூட தெரியாத வெள்ளந்தி மனிதர்கள் ஒரு லாரியில உங்களை வரவேற்க வருகிறார்களே, இதை விட உங்களுக்கு என்ன சிறப்பு வந்துட போகுது? நீங்க வெள்ளையா இருந்தா இதை விட சிறப்பா இருக்குமா என்ன உங்களுக்கு? இது போய் அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு ரிப்போர்ட் கார்டுல இவங்க கையெழுத்து போட்டதுக்காக ஷிஃப்ட் போட்டு வீட்டுல அடிச்சிருக்காங்க. ஷிஃப்ட் போட்டு அடி வாங்கினீங்களே வாசுகி அம்மா, அதுக்கு காரணம் யாரு? ரிப்போர்ட் கார்டுல அப்பாவோட கையெழுத்து அப்பாதான் போடணும். எப்ப நீங்க அந்த கையெழுத்து போட்டீங்களோ ஒரு ஷிஃப்ட் இல்ல 9 ஷிஃப்ட் போட்டு தான் உங்களை அடிக்கணும். நீங்களே கையெழுத்து போட்டு அதுக்கு அடிச்சாக்க தீதும் நன்மையும் பிறரால எனக்கு வந்து பிறரால வரலமா? கையெழுத்து போட்டது நீங்க. நீங்க கையெழுத்து போட்டா உங்களை தான் ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க, வேற யாரையும் அடிக்க மாட்டாங்க. அவங்க ஊர்ல எலெக்ஷன் வர அந்த நேரத்தில் அவருடைய சகோதரர் அங்கே வர, அந்த நேரத்தில் இவருக்கு மாப்பிள்ளையாக போகிறவரும் அங்கே வர, காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க. என்ன கவிதமா! நல்ல கணவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அதற்கு காரணம் நீங்கள் நல்ல மனைவியாக இருப்பது. அதோடு சரி. அது 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நல்லவர்களாக இருப்ப. நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன். நான் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அவர் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்று இன்னொரு சகோதரர் சொன்னார். அவங்கதான் என் கண்ணுக்கு ஐஸ்வர்யா ராய் என்று. உங்களை ஐஸ்வர்யாவாக நினைக்கிற ஒரு கணவரும் கணவரை நன்றாக பார்த்துக் கொள்கிற நீங்களும் யூ டிசர்வ் ஈச் அதர். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கொடுத்த கொடை அது. அதற்கு காரணம் உங்களுடைய சிறப்பு மேன்மை. ஏன் உங்க கலரை பத்தி உங்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணமா உங்களுக்கு? நேரம் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி அந்த அம்மா பேரு வைரஞ்சினியா, அந்த அம்மா பேசினதெல்லாம் நான் புரிச்சுக்கிட்டே வந்தேன். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் புரியலையா, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, நடுவரை யாரும் மிஞ்ச முடியாது. ஒரு கவிதை. வலிமாமே வலிப்பு, புளிமாங்கா புளிப்புக்கு அப்புறம் இதுதான் தமிழ்நாட்டின் மகத்தான கவிதை. 100 வருஷம் கழிச்சு தமிழ் படிக்க போற பிள்ளைங்கள்லாம் இதைத்தான் மனப்பாட பகுதியாக படிப்பார்கள் நாளைக்கு. நாங்களே நொந்து போயிருக்கோம். கொல்லாதீங்க. ரொம்ப இவரான ரொம்ப இம்சைப்படுத்துகிறார்கள் கவிதை எழுதுகிறார். இந்த அம்மா வடைய வலைத்தளத்துல தேடி இருக்கு, டோனட் வந்திருக்கு. வலைத்தளம் பயன்படுத்துற எல்லாருக்குமே தெரியும், தப்பு தப்பா நம்ம அடிச்சா அதுவே யோசிக்கும், சரியா புத்தி இல்லை இதுக்கு. முன்னாடி இது தேடினதை நாம கொடுப்போம். இது இவர் தான் முன்னாடி டோனட்டை தேடினதுனால இந்த தடவை தப்பு தப்பா அடிச்சோம்னா அது டோனட்டை கொடுத்திருக்கு. அது உங்களினுடைய தப்பே தவிர வலைத்தளத்தினுடைய தப்பு இல்ல. நன்மையை எதிர்பார்த்த எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் கிடைச்சார். அப்ப உங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி என்ன சொல்லுவாரு? அம்மா பேசுறீங்க. அதாவது கொரோனாவுக்கு ஊசி போட வந்த நர்ஸையே 8 கேள்வி கேட்டிருக்கிறேன், வீட்டுக்காரர் எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன நான் வந்து ஊபரா ஓலாவான்னு தேடினேன், யூடியூப்ல நான் 10 பாட்டுக்கு போட்டா 8 விளம்பரம் வருது. நீங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண எப்படிமா விளம்பரம் வரும்?
நீங்க தானே போனை ஆன் பண்ணி எந்நேரமும் பார்த்துட்டே இருக்கீங்க. அது உங்களுடைய தப்பா, செல்போனுடைய தப்பா? அது நடுவர் ஐயா அவர்களே, இந்த தலைப்பை மேலோட்டமாக பார்க்க கூடாது. இது கீழே இறங்கி விசாரித்து அறியப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. கொரோனா வந்ததே வௌவாலால வந்தது, வௌவாலனுடைய பெற்றோரினால் வந்தது, அதெல்லாம் கிடையாது. இது சமூகத்துக்கு சொல்லப்பட்ட வாசகமே அல்ல, இது தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட வாசகம். ஹியூமனிட்டி அட் லார்ஜ் எல்லாம் இதை வச்சு பார்க்க கூடாது. தனித்தனி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கணியன் பூங்குன்றன் சொன்னானே, நான் நினைத்து நினைத்து வியந்து போகின்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் கணியன் சொல்லுகின்றான், இந்த வாசகத்தை தனியாக எடுத்து பார்க்க கூடாது, அப்படி பார்க்க வேண்டிய வாசகம் அல்ல இது. யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. அத்தனையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு வாசகம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உறவினர்கள்னு நினை என்று கணியன் பூங்குன்றன் சொல்லுகிறான். எப்போது? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. இது போல குளோபலைசேஷன் இருக்கா? எந்த நாட்டுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாத ஒரு வாழ்க்கையில் எங்கள் கணியன் எழுந்து சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளு, அத்தனை பேரையும் உறவினர்கள் என்று நினையுங்கள் என்று சொன்னான். அத்தனை பேரையும் உறவினர்கள் என்று நினைப்பதற்கான முதல் மனோநிலை, அவர்களால் எனக்கு தீங்கு வராது என்று நினைத்தால்தான் மற்றவர்களை உறவினர்களாக நினைக்க முடியும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று தமிழில் சொன்னார்கள். எப்படி சார் எல்லாரையும் உறவினர் நினைக்க முடியும்? அடுத்த ஊர்ல இருக்கா, அடுத்த தெருல இருக்கா, ஆபீஸ்ல இவர் பேர்ல லெட்டர் எழுதி போட்டிருக்கா, அத்தனை பேரையும் உறவினர்களாக நீ நினைக்க வேண்டும். எப்படி நினைக்க முடியும்? எல்லா குற்றங்களும் என்னால் வந்தது, எல்லாவற்றுக்கும் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்கின்ற மனோநிலை வந்தால்தான் முதல் வாசகம் சாத்தியமாகும். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு வருகிற எல்லாமே மற்றவர்கள் தந்ததா? நன்மைகளை கூட மற்றவர்கள் தந்திருப்பார்கள். தீமைகள் நன்றாக யோசித்து பாருங்கள். நமக்கு வந்த தீமைகளை அலசி 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 ஆராய்ந்து பிரித்து 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 மேய்ந்தால் இறுதியில் நீங்கள் செய்த ஒரு தவறோ ஒரு குற்றமோ நிற்குமா, நிற்காதா? யோசித்து பார்க்கிற அந்த திடம் நமக்கு இருக்க வேண்டும். எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் வரல சார், உடனே நான் என்ன சொல்லலாம்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் கூட வந்தவன் சரியில்லை, எனக்கு மேல இருக்கிறவன் சரியில்லை, எல்லாம் சொல்லலாம். ஆனால் என் மனசுக்கு தெரியும், நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்றை நான் சரியாக செய்யாததனால் தான் இது எனக்கு வந்திருக்கிறது என்று என் மனசுக்கு தெரியுமா, தெரியாது? சார், இவ்வளவு படம் நீங்க எடுத்திருக்கீங்க சார். சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்க, ஒரு படம் ஓடுமா ஓடாதான் கடைசி மட்டும் தெரியவே தெரியாதுமாங்க. அது உண்மையா சார்? அது ஒரு படத்தை எடுக்கிற போதே என்னென்ன தவறுகள் செய்து விட்டோம் என்று அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தெரியுமா, தெரியாது? அந்த நடிகருக்கும் அதை எழுதியவருக்கும் தெரியுமா, தெரியாதா? இந்த இடத்துல தவறு வச்சு தெரிந்தும் செய்யப்பட்ட தவறுகள் தான் நம் மீது பூமராங் ஆகி பெரிய தீமைகளாக வந்து நிற்கின்றன என்பது உண்மையா இல்லையா? சார், அரசியல்வாதிகளை பத்தி அவ்வளவு பேசினார் சார். அரசியல் இவ்வளவு கெட்டு போயிருக்கிறது என்று அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லுகின்றோமே. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் சாட்டுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுது பார்னு எழுதலையா சார் பாடல்? அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள் சொல்றோமே, என்ன காரணம்? அவர்கள் கொடுக்கிற பணத்தை நாம் வாங்கிக் கொள்கிற போது அவர்கள் ஏன் லஞ்சம் வாங்க மாட்டார்கள்? சமூகம் மோசமான நிலைக்கு போயிருக்கிறது என்றால் தனி மனிதர்களினுடைய கீழ்மை அதற்கு காரணம். எது மற்றவற்றை கொடுத்து நமக்கு வந்தது? You get the government you deserve என்று சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, அப்படித்தான் என்னுடைய அரசாங்கம் இருக்கும். ஐயா, இந்த கொள்கையை கணியன் கொடுத்ததே இது விதி கொள்கை தான். ராஜா சார் அது சொன்னாரு, அதை நீங்க சொல்லிருக்க கூடாது. அது எங்கள் அணிக்கான கருத்து, அதப்படி நீங்க சொல்லணும். நீங்கள் எங்களுக்காக பேசி இருக்கிறீர்கள், நன்றி. இது கணியன் இதை என்ன சொன்னான்? நீர்வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறை, அந்த பாடல் இருக்குல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளு, எப்படி முடிகிறது அந்த பாடல்? நீர்வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்த நம் ஆதலின் ஆட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கணியன் அந்த பாடலை முடிக்கின்றான். ஏன் என்ன சொல்றான்? அது சங்க பாடல்களுக்கே இருக்கிற அழகு. ஐயா அது இன்னும் நல்லா சொல்லுவார். ஒரு காட்சியை சொல்லுகின்றான். அப்படியே சீறி எழுந்து வருகின்ற பேராறு ஒன்று ஓடுகின்றது. பாறைகளின் மீது மோதி ததும்பி அலை போல அது சாய்ந்து ஓடுகின்றது. அப்படி ஓடுகின்ற நீரிலே ஒரு மரக்கட்டை விழுந்தால் அந்த மரக்கட்டை எந்த திசையில் போவது என்பதை தான் முடிவு செய்ய முடியுமா என்று கணியன் கேட்கின்றார். வாழ்க்கை என்கின்ற பேராறில் மிதக்கின்ற
கட்டைகள் போல நாம் வாழ்கின்றோம் என்று கணியன் சொல்லுகின்றார். நீர் வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படும். விதியின்படிதான் நீ வாழ வேண்டும் என்றால் உன் விதி எப்படியோ அது உன்னிடம் இருந்து வருவதுதான். உனக்கான விதி அது, நீ அதை மீற முடியாது என்று கணியன் சொன்னான். இது இன்றைக்கு பொருந்தாதா? என்றும் பொருந்தும், என்றும் பொருந்தும். நீங்க கேட்டீங்களே, எதுவுமே இல்லாதவன் எங்கேயோ செல்கின்றார், எங்கேயோ இருக்கிறவர் கீழே விழுகின்றார் என்றால் யார் காரணம்? அவர்களுடைய விதி காரணம் என்று நான் சொல்லுகின்றேன். அதுதான் தீதும் நன்றும் பிறர் தருவதல்ல, அது என்னில் இருக்கிற என்னுடைய விதி. என் பெற்றோர்கள், என் மூதாதையர்கள் செய்த நன்மை என்னுடைய நல்விதியாக வருகின்றது. நான் செய்த தீமைகள் என்னுடைய தீயூழாக வருகின்றது. இதில் எதை உன்னால் மாற்ற முடியும் என்று கணியன் கேட்டது இந்த காலத்துக்கு பொருந்தாதா? நான் அறிவியல் பேசுகிறவள் தான், அறிவியலை நம்புகிறவள் தான். அறிவியல் இன்று இந்த உலகம் நடக்காது என்று எனக்கு தெரியும். ஆயினும் நான் சொல்லுகின்றேன், சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது சார். நன்றாக வாழ வேண்டிய ஒருவன் ஏன் இப்படி ஆகி போனான்? நல்லா இருந்த ஒரு குடும்பம் ஏன் கேட்டு போனது? படித்தவன் தானே, பண்புள்ளவன் தானே, ஏன் பராரையாக தெருவில் இருக்கின்றான்? ஐயா நான் 2 நிமிஷத்துல முடிச்சிருயா. பரதேசி வந்தான் என்று தீஜானகிராமன் கதை எழுதினார். கதையை நீங்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டும். ஒரு பிச்சைக்கார வாசல்ல வந்து பிச்சை கேட்கிறான். அந்த வக்கீல் வந்து பிச்சைக்கார போய் பந்தியில உட்காந்து ஆட வெளியில பிடிச்சு தள்ளிட்டான் பிச்சைக்காரன். வெளியே அன்னைக்கு வக்கீலோட பையனுக்கு கல்யாணம். கூட்டத்தோட கூட்டமா உள்ள வந்து சாப்பிட வந்துட்டான் சார் பிச்சைக்காரன். அது பொறுக்கி எடுத்த பணக்காரர்களுக்கான பந்தி. அதுல ஒரு பிச்சைக்காரர் உட்காருவதை பார்த்து அந்த வக்கீல் கொதித்து போனார். தரத்தரன் இழுத்து வெளியில தள்ளிட்டான் சார். சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாளும் எழுப்ப சொல்லாதீங்க, மிகப்பெரிய அறம். இந்த வக்கீல் இழுத்து வெளியில தள்ளிட்டார். அவனுடைய பசி சாபம் இட்டது. என்ன சாபம் இட்டுட்டான் தெரியுமா? நீ அழுதுகிட்டே போடுற சாப்பாட்டை நான் 10 நாள் கழிச்சு வந்து சாப்பிடுறேன்னு சாபம். அன்னைக்குதான் திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமண ரிசப்ஷன் போதே பையன் உடம்பு சரியில்லைன்னு உள்ள போய் படுத்து வந்தான். அந்த பரதேசி என்ன சொன்னானோ அதுதான் நடந்தது. 10 நாள் கழித்து வக்கீல் அழுது கொண்டே போட்ட சாப்பாட்டை சாப்பிட பரதேசி வந்து நின்னான். வக்கீல் அவனை பார்த்து கேட்டார், நீர் காலதேவரா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று. அவன் பதில் சொன்னான், நான் சொல்லவில்லை, என் பசி சாபமிட்டது. இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீரே, ஏன் பரதேசியாக திரிகிறீர் என்று வக்கீல் கேட்க, அந்த பரதேசி சொன்னதாக தீஜானகிராமன் எழுதுகிறார். புத்திசாலியாக இருந்து விட்டால் எல்லாரும் வக்கீலாகி விட முடியுமா என்ன? அறிவே இல்லாதவர்கள் எங்கெங்கோ இருப்பதும், திறமையாளர்கள் மண்ணிலே உழுவதும் இந்த மண்ணில் ஏன் நடக்கிறது என்ற கேள்விக்கு கணியன் பதில் சொன்னான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அது உன் விதி. நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். எழுதி செல்லும் விதியின் கைகள் எழுதி எழுதி மேற்செல்லும். தொழுது கெஞ்சி நின்றாலும், சூழ்ச்சி பலவும் செய்தாலும், வழிவி பின்னே சென்றே ஒரு வார்த்தையேனும் மாற்றிடுமா? அழுத கண்ணீர் ஆரெல்லாம் அதில் ஓர் எழுத்தை அழித்திடுமா என்று கவிமணி கேட்டாரே, அதைத்தான் கணியன் சொல்லுகின்றார். தீதும் நன்றும் பிறர் தர வர முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருந்து நம் வாழ்க்கையை நடத்துகிற ஏதோ ஒன்று அதை முடிவு செய்கிறது. இந்த விதி கொள்கையைத்தான் கணியன் சொன்னான். எனவே 2000 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ் மண்ணில் தோன்றிய அந்த மாபெரும் அறிஞன் சொன்னது அன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு பிறகும் பொருந்தும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. உலக மேடையில் கல்யாண மாலை பட்டிமன்றம் கத்தர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஷாப்பிங், ஸ்விம்மிங், ஜிம்மிங், மூவிஸ், பார்ட்டி, all at ready to move in Splendor OMR Seminary. 2, 3 and 4 BHK apartments from Appaswamy Real Estates. கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. உலக மேடையில் கல்யாண மாலை பட்டிமன்றம் கத்தர் தொடர்கிறது. பெரியோர்களே, ஒரு கடுமையான விவாதம். ஒரு பழைய பாடலுக்கு அதனுடைய வரிகளை எடுத்து வைத்துக்கிட்டு
6 பேர் நம்மளை தாறுமாறா கிழிச்சிருக்காங்க.